27 ஆண்டுகளுக்கு பின்னாடி தலைநகர் டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க போகுது. 2015, 2020ன்னு 2 முறை மோடி அலை உச்சத்துல இருக்கும் போதெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போடாத டெல்லி மக்கள் திடீர்னு 2025ஆம் ஆண்டு பாஜகவை ஆட்சி கட்டில அமர வைக்க வேண்டிய காரணம் என்ன? ஆம் ஆத்மி கட்சி திடீர்னு இப்படி படுதோல்வி அடைவதற்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபி. ஆம் ஆத்மி கட்சியுடைய தோல்விக்கு முதல் காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலை, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. சோ எப்படியும் இந்த முறை தேர்தலில் வெற்றி பெறுவது இலகுவா இருக்காது அப்படிங்கிறது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. அதனாலதான் இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவிக்கும் போதே கிட்டத்தட்ட 30% சிட்டிங் எம்எல்ஏக்களை அரவிந்த் கெஜ்ரிவால் திரும்ப போட்டியிடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம இருந்திருந்தாரு. இது போக தன் ஆட்சியின் மீதான அதிருப்தியை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய இன்னொரு நடவடிக்கையாக காங்கிரஸ் மற்றும் பாஜக பக்கம் இருந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு தாவி வந்த ஒரு சில முக்கிய புள்ளிகளுக்கும் கூட அவர் சீட்டு கொடுத்திருந்தாரு. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த நடவடிக்கைகளை எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்திருந்தாலும் கூட தன் ஆட்சிக்கு எதிரான மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு மனநிலையை அவரால் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர முடியல. அந்த விஷயத்துல அவர் தோற்று போயிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இப்போ 2வது ரீசன். அதாவது டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி கடந்த 10 ஆண்டுகளா ஆட்சியில இருக்கும்போது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், சுகாதாரம் மற்றும் கல்வியில ஆம் ஆத்மி கட்சி ரொம்ப சிறப்பா செயல்பட்டு டெல்லியை முன்னேற்றி கொண்டுட்டு போனது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா சாலை வசதிகள், டெல்லி முழுக்க உள்கட்டமைப்பு வசதிகளை ஒழுங்கா செய்து கொடுக்காதது, சாக்கடைகளை ஒழுங்கா பராமரிக்காதது, அது போக பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணாததுன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் டெல்லிக்குள்ள இருந்துச்சு. இந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு வெளியில தெரியல அப்படின்னாலும் ஹைப்பர் லோக்கல் இஷ்யூவா மக்கள் மத்தியில இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா இந்த விஷயத்துல எதுவும் ஆம் ஆத்மி கட்சியால பெரிய அளவுக்கு நடவடிக்கைகள் எடுத்து அதை சீர்திருத்த முடியல. இது எல்லாத்துக்கும் காரணத்தை கொண்டுட்டு போய் பாஜக மேல பழிய போட்டாங்க. பாஜக எங்களுக்கு இதை செய்ய விடல, அதை செய்ய விடல, அவங்க தான் மத்தியில ஆட்சியில இருக்காங்க, லெப்டினன்ட் கவர்னர் கையில தான் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி தொடர்ந்து படிகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மக்கள் மத்தியில என்ன ஒரு மனநிலை உருவாயிருச்சு அப்படின்னா 10 வருஷமா ஆட்சியில இருந்தும் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்கறதுக்கு உங்க கையில அதிகாரம் இல்ல, பாஜக கிட்ட தான் மத்தியில ஆட்சியில இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் கிட்ட தான் நீங்க போய் நிக்கணும் அப்படின்னா எதற்காக திரும்ப திரும்ப நம்ம ஆம் ஆத்மி கட்சிக்கே ஓட்டு போடணுங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் நகர்ந்துட்டதா இந்த தேர்தல் காட்டுறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. 3வது காரணம் ரொம்பவே முக்கியமான காரணம். 2013ஆம் ஆண்டு முதலா அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த பாலிடிக்ஸுக்கு என்ட்ரி கொடுத்ததே கரப்ஷனுக்கு எதிரான ஒரு போராளியாதான். ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னா 2024ஆம் ஆண்டு அவரே மதுபான கொள்கை ஊழல் வழக்குல சிறையில கொண்டுட்டு போய் அடைக்கப்படுறாரு. அவருடைய அமைச்சரவை சகாக்கள் அடுத்தடுத்து சிறையில அடைக்கப்படுறாங்க. இது எல்லாமே சேர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலுக்கு எதிரான போராளி அப்படிங்கிற அவருடைய இமேஜை ரொம்பவே டேமேஜ் பண்ணிருச்சு. இந்த டேமேஜ் ஆன இமேஜை மறுபடியும் பில்டப் பண்றதுக்காக தான் கடந்த செப்டம்பர் மாதமே அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ரொம்ப ஹீரோயிக்கா ராஜினாமா பண்ணினாலும் கூட இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பிரச்சாரத்தை தொடங்கின பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர்களுக்கான இல்லத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் புதுப்பிச்சது அவருக்காக ஒரு கண்ணாடி மாளிகையை கட்டி கொண்டதா ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சது அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல்வாதி அப்படிங்கிற அந்த பிம்பத்தை இன்னும் கொஞ்சம் கூட மக்கள் மத்தியில அதிகமாக்குச்சு. சோ இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே லோக்சபா நேரத்தில் அவருக்கு கிடைக்காம போன சிம்பத்தி வேவை மறுபடியும் இந்த சட்டப்பேரவை தேர்தலும் அவர் பக்கம் போயிடாத அளவுக்கு அந்த சிம்பத்தி வேவை இல்லாத அளவுக்கு பார்த்திருக்கு. சோ இதுவரைக்கும் பார்த்த அந்த 3 காரணங்களுமே ஆம் ஆத்மி கட்சி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகள் மற்றும் அவங்க செய்ய மறந்து போன வேலைகள். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு பிஜேபி உடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான். என்னதான் அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிப்பு வருவதற்கு முன்னாடியே வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிச்சு களத்துல ரொம்ப ஆக்டிவா இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி மாதம் டெல்லியுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறாரு. அதற்கு பின்னாடி பாஜகவுடைய பிரச்சாரம் படுவேகமா முன்னேறி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி பிரச்சாரத்தை எல்லாம் முந்திக்கிட்டு போயிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி கடந்த மக்களவை தேர்தலில் தோற்று போன ஸ்மிருதி இராணி வரைக்கும் அத்தனை பாஜக முக்கிய தலைவர்களும் டெல்லியுடைய வீதிகளில் இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஒரே நாள்ல 70,000 குடும்பங்களை சந்திச்சு ஓட்டு கேட்கிற வரைக்கும் அவங்க மிக பிரம்மாண்டமாக தங்களுடைய பிரச்சாரத்தை ஒருங்கிணைச்சது ஆம் ஆத்மி கட்சிக்கு பெருத்த அடியை இந்த தேர்தலில் கொடுத்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாஜக செஞ்சது என்னன்னு பார்த்தோம்னா மோடி தொடங்கி ஸ்மிருதி இராணி வரைக்கும் எல்லாரும் கெஜ்ரிவாலுடைய இமேஜ் அட்டாக் பண்றதுலேயே தான் தொடர்ந்து குறியாக இருந்தாங்களே தவிர மற்ற மாநிலங்கள்ல நடந்த தேர்தல்கள் போல், அதாவது கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநில தேர்தல்கள், அதுக்கு முன்னாடி நடந்த ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தல்கள்ல நடந்த மாதிரி ஒரு ஹிந்துத்துவா பாலிடிக்ஸை அவங்க செய்யல. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மாநில தேர்தல் அப்போ ஏக் ஹே தோ சேஃப் ஏ, கத்தேங்கே தோ பத்தேங்கே மாதிரியான குரல்கள் எல்லாமே
ரொம்ப வலிமையா பாஜக தரப்புல இருந்து ஒழிச்சிட்டு இருந்தது. ஆனா இந்த தேர்தல் முழுக்கவே வந்து டெவலப்மெண்ட்டை மையப்படுத்தி தான் வந்து பாஜக வந்து டெல்லியில பிரச்சாரத்தை முன்னகர்த்தி கொண்டுட்டு போனாங்க. பாஜக செஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே ஆம் ஆத்மி செய்ய தவறியதா சொன்னதுதான் ஹைப்பர் லோக்கல் இஷ்யூவை வந்து கையில எடுத்தது. அதாவது காற்று மாசுபாடாக இருக்கட்டும், யமுனை நதியுடைய மாசுபாடாக இருக்கட்டும், சாலையில போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறதாக இருக்கட்டும், இல்ல சாலை வசதிகள் வந்து ஒழுங்கா செய்யப்படாம இருக்கிறது, டெல்லி முழுக்கவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைபாடு இருக்கிறது, இது எல்லாத்தையும் கையில் எடுத்து பாஜக வந்து பிரச்சாரங்களை எடுத்துட்டு போனாங்க. அது போக ஆம் ஆத்மி கட்சி தங்களுடைய ஆட்சியில கொண்டுட்டு வந்த எந்த நலத்திட்ட உதவிகளையும் நாங்க நிறுத்த மாட்டோங்கிற முக்கியமான வாக்குறுதியையும் பாஜக கொடுத்திருந்தது. இன்னும் கொஞ்சம் டெல்லி வாக்காளர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். 5வது முக்கியமான காரணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. டெல்லி தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இல்ல அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிச்ச நிமிஷம் தொடங்கி அங்க வந்து 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஆம் ஆத்மி கட்சியையும் தொடர்ந்து தாக்க தொடங்கினாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாருமே. ஆனா ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மாதிரியான முதல் நிலை தலைவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி டைரக்டா அட்டாக் பண்றதுல இருந்து விலகி இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா பிரச்சார களத்துல இருந்தே அவங்க எல்லாருமே விலகி இருந்தாங்க. ஆனா ஜனவரி மாதம் இறுதி நெருங்க தேர்தலுக்கு ஒரு வாரம் 1.5 வாரங்களுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, ராகுல் காந்தியும் களத்துக்கு போறாங்க, பிரியங்கா காந்தியும் களத்துக்கு போறாங்க. 2 பேருமே கெஜ்ரிவாலை வந்து டைரக்டா அட்டாக் பண்ணி தங்களுடைய பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துட்டு போனாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி எந்த ஷீஷ் மஹால் குற்றச்சாட்டை வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அட்டாக் பண்ணாரோ அதே ஷீஷ் மஹால் குற்றச்சாட்டை வச்சு ராகுல் காந்தி அட்டாக் பண்ணாரு. ஹரியானால இருந்து கிளம்பி ஒரு வேன்ல டெல்லிக்குள்ள வந்து ஸ்வெட்டர் போட்டுட்டு வந்துட்டு இப்ப ஷீஷ் மஹால்ல போய் தங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா அரவிந்த் கெஜ்ரிவால் ராகுல் காந்தி வந்து பிரச்சார மேடைகள்ல எதிர்த்து அந்த வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. சோ ஏற்கனவே ஒரு பக்கம் பாஜக வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இமேஜை டார்கெட் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் காங்கிரஸும் அதே வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இது பத்தாததுக்கு ஆம் ஆத்மி கட்சியில என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, என்னென்னலாம் அவங்க செய்ய மறந்தது என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஷார்ட் ஷீட்டா வந்து ரெடி பண்ணி கூட காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியிடப்பட்டது. சோ இப்படி தொடர்ந்து பாஜகவும் காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக செய்த வேலைகள் எல்லாம் பாஜகவுக்கு போய் உதவுச்சு. அதே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சியுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலின் அந்த இமேஜை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுச்சு. இதனாலதான் இன்னைக்கு நியூ டெல்லியில பாஜகவுடைய வேட்பாளர் பர்வேஷ் சாஹிப் சிங் வெர்மா வந்து ஜெயிச்சிருக்காரு. டெல்லியுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காரு. இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுல தொடங்கி இந்த தேர்தல் நடந்து முடிகிற வரைக்குமே அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டது நீக்கப்பட்டதுல தொடங்கி எலெக்ஷன் அன்னைக்கு நடந்த ஓட்டிங் வரைக்குமே தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக நடந்து கொள்வதாக பல குற்றச்சாட்டுகள் அடக்குனாங்க. அதுக்கேற்ற மாதிரியே தேர்தல் ஆணையமும் பாஜக ஆம் ஆத்மி மேல வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு பாஜக பண்ண பெரும்பாலான குற்றச்சாட்டுகளை வந்து கவனிக்கல அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. சோ இதுவும் பாஜகவுடைய வெற்றிக்கான ஒரு காரணம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களே வந்து சுட்டி காமிக்கிறாங்க. சோ இந்த 5 ரீசன் தான் தலைநகர் டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியுடைய தோல்விக்கு முக்கிய காரணமா மாறி இருக்கு. ஆம் ஆத்மி கட்சி இந்த தோல்வியில இருந்து மீண்டு வருமா? அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் வந்து இழந்த டெல்லியை இனி அடுத்து வரக்கூடிய தேர்தல்களை மீட்டெடுப்பாரா? எதிர்க்கட்சி தலைவரா அவருடைய செயல்பாடுகள் டெல்லி சட்டப்பேரவையில என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.